எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சேப்பக்கிழங்கு வந்துட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் உரிக்கிற அளவுக்கு வேக வச்சா போதும், ரொம்ப வேகக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் கட் பண்ணும்போதும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதும் அது கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதனால் பாதி அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இது ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பேனில் அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ அது நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துடுச்சு, ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே கொஞ்சம் அரிசி மாவு தூவி விட்டுட்டோம்னா அது ஆயிலில் போடும்போது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அதனால் ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா ஸ்லைஸையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னாலும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே ஜூஸியாக இருக்கணும்னா அந்த அளவுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொழகொழுப்பு தன்மையே இருக்காது இந்த கிழங்குல. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இந்த கடுகு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய் வந்து இதில் போட்டிருக்கேன். அடுத்தது நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் இதோட சேர்க்குறேன். இப்போ நம்ம பெருங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படி பெருங்காயம் வேண்டான்னா கரம் மசாலாவும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பெருங்காயம் போடலாம், இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது கடுகும் காஞ்ச மிளகாவும் நான் தாளிப்பு போட்டிருக்கேன். அதுவும் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் மசாலா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேப்பக்கிழங்கை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த கிழங்கோட நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலாவோட அந்த கிழங்கு உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா கிழங்கு நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால ரொம்ப நேரம் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக மொறு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்கும் போது அரிசி மாவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.